ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போ என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தினிக்கு அந்த ஃபோன் கிடச்சிச்சு. ஃபோன் கிடச்சி விவேக் வீட்டுக்கும் போயிடறாங்க. விவேக்கும் பிளட் சாம்பிள் வாங்குறதுக்காக போகிறாங்க. அப்போ தான் சில உண்மைகள்லாம் விவேக்குக்கு தெரிய வந்து, நம்ம சூர்யாவுக்கும் தெரிய வந்து ரஞ்சித் தான் இதுக்கு காரணங்கிறத கண்டுபிடிச்சி ரஞ்சித்தோட சட்டையை தரன்னு பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் இழுத்துட்டு வராங்க. அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க ரஞ்சித். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்மளை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் நம்ம நந்தினி வந்து ரொம்ப ஆவலோடு அந்த ஃபோனை ரொம்ப இறக்க குணத்தோடு தேடிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து திருடனுக்கு நந்தினி மேலே இறக்க குணம் வந்து அந்த ஃபோனை நந்தினிக்கிட்டேயே கிடைக்கிற அமௌண்ட்டுக்கு கொடுத்துடலான்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினியும் அந்த ஃபோனுக்காக அவங்க கையில் இருந்த 10,000 ரூபாயை கொடுத்து அந்த ஃபோனையும் வாங்கிடுறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஃபோன்லேருந்து ரஞ்சித் வந்து கால் பண்ணுறாங்க. ஏன்னா ரஞ்சித் தான் அந்த திருடன் கிட்ட சொல்லியிருப்பாங்க, ஒரு இடத்துக்கு வாங்க, நான் உங்களுக்கு 50,000 ரூபாய் தரேன், நீங்கள் அந்த ஃபோனை கொடுங்க அப்படின்னு. ஆனால் அந்த திருடனுக்கு நந்தினி மேலே இறக்கு கொண்டு இருக்கனால சரி இந்த பொண்ணு அந்த ஃபோனை வந்து தேடிட்டுருக்கு, இந்த பொண்ணுக்கிட்டே கொடுத்து நம்ம முடிஞ்ச அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த மகால் விட்டு நம்ம அடுத்த மகாலுக்கு போயிட்டு திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருடன் சார் வந்து யோசிச்சுட்டு நந்தினிக்கிட்டே இந்த ஃபோனையும் கொடுத்துட்றாங்க. இப்போ தான் நந்தினி வச்சுருக்க ஃபோனில் நம்ம ரஞ்சித் வந்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது நம்ம நந்தினியும் எடுத்து, இந்த ரஞ்சித் தான் பாரு, இவன் தான் கண்டிப்பாக கால் பண்ணுவான், ஆனால் நம்ம எடுத்து என்ன ஏதுன்னு பேசலான்னு சொல்லிட்டு நந்தினி கால் அட்டன் பண்ணிட்டு காதில் மட்டும் வச்சுருப்பாங்க. அப்போ தான் ரஞ்சித், என்னையா பண்ணிகிட்ருக்கேன், நான் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சியா, எனக்கு ரொம்ப நேரம் டைம் இல்லை, ஒழுங்காக ஃபோன் கொடுத்துட்டு 50,000 ரூபாய் வாங்கிட்டு போயா அப்படின்னு சொன்னோடனே, அப்படியா சார் யார் சார் நீங்கள் அப்படி சொல்லிட்டு நந்தினி கேட்க, நீங்கள் யார் பேசுகிறது அப்படின்னு சொல்ல, நான் நந்தினி பேசுகிறேன்னு சொன்னோடனே ரஞ்சித்துக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. ஷாக் ஆகி உடனே ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் நந்தினி மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, இந்த ரஞ்சித் கேவல பையன் தான் வந்து ஃபோனை வந்து பண்ணியிருக்கான், எல்லாமே வந்து இவனோட வாய்ஸ் தான் அப்படியே தெரியுது, இவனோட ஃபோன் சொல்லிட்டு கால் பண்ணியிருக்கான், கண்டிப்பாக இவனை தவிர வேறு யாரும் கால் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஃபோனில் எப்படி கால் வருது, சார்ஜ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கும் போது தான் நந்தினி சார்ஜ் பார்க்கும்போது சார்ஜ் வந்து ஃபுல் சார்ஜர் இருக்குது. அப்போ தான் அந்த திருடன் சார் கிட்ட நந்தினி கேட்குறாங்க, எப்படி நீ ஃபுல் சார்ஜர் இருக்குது, எதை சார்ஜ் எப்போ போட்டிங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா இந்த ஃபோன் நான் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துட்டேன், இந்த ஃபோனுக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்டால் அந்த ஃபோனை கொடுக்கலான்னு தான் வச்சுருந்தேன், ஆனால் வந்து யாருமே வந்து கேட்கலம்மா, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வந்து பவர் பேங்கில் சார்ஜ் போட்டு இந்த ஃபோனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு நினச்சேன், இந்த ஃபோனில் இருக்க இந்த ஃபோன் வந்து ஆன் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபோனுக்கான நபர் கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்மா சார்ஜ் போட்டேன் அப்படி சொல்ல, அண்ணே நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ எனக்கு தெரியாதுண்ணே, ஆனால் நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய விஷயம்னே, இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி அந்த ஃபோனை வாங்கிட்டு விவேக்குக்கு கால் பண்ணுறாங்க. அண்ணா நான் இந்த மாதிரி ஃபோனை வந்து கண்டுபிடிச்சிட்டேன், ஒருத்தவர் இந்த ஃபோனை எடுத்து வச்சுருந்தாரு, அவரே வந்து என்கிட்ட இருந்த 10,000 ரூபாயை கொடுத்து இந்த ஃபோனை வந்து நான் அவர்கிட்டேருந்து வாங்கிட்டேன்னா, இப்போ வந்து இந்த ஃபோனில் ஃபுல்லாகவே சார்ஜ் இருக்குது, அதனால் சார்ஜ் போட தேவையில்லை, நான் மகாலில் வச்சு இந்த வீடியோவில் இந்த ஃபோனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறேன், நீங்கள் பாஸ்வேர்டை மட்டும் அந்த பேப்பரை மட்டும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு நம்ம நந்தினி சொல்ல, உடனே வந்து நம்ம விவேக் அண்ணே சரி ஓகே, அப்போ நான் அந்த பாஸ்வேர்டை அனுப்பிச்சி விட்டுட்டு சூர்யா சொன்ன வேலையை பார்த்துட்டு நான் அப்படியே விஜயை கூட்டிகிட்டு மகாலுக்கு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நந்தினியும் சரிண்ணா நீங்கள் வந்துடுங்க, நான் அந்த ஃபோனில் இருக்க என்ன விஷயம்னு பார்க்குறேன், அப்படி இல்லைன்னா நீங்கள் மகாலுக்கு வந்து கூட ஃபோனில் என்ன விஷயங்கிறத பார்த்துடலாம், எனக்கு சப்போஸ் இந்த ஃபோனில் எடுக்க தெரியல அப்படின்னா நீங்கள் தான் இப்போ வந்துடுவீங்க, இல்லைன்னா அக்காவை கூட்டிகிட்டு, அப்படி இல்லைன்னா மகாலில் நீங்கள் அக்காவை விட்டுட்டு கூட பெட் சாம்பிளை வாங்கிட்டு வாங்கினான்னு சொல்ல, சரி நந்தினி இது ரொம்பவே நல்ல ஐடியா, நான் அக்காவை கூட்டிகிட்டு இப்போவே இங்கேருந்து கிளம்புறேன், உனக்கு பாஸ்வேர்டை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. உடனே விவேக்கும் அந்த பாஸ்வேர்டோட பேப்பரை வந்து ஃபோட்டோ எடுத்து நம்ம நந்தினிக்கு ஃபோன்லேயே வந்து சென்ட் பண்ணிடுறாங்க. சென்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நந்தினியும் நல்ல வேலைடா ஃபோனில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இதை இப்போயே ஓப்பன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுறதுக்காக போகிறாங்க. உடனே நம்ம சூர்யா வந்து என்ன நந்தினி குப்பையை தேடிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா மரியாதையாக மேலே வா அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியை திறத்துறன்னு குளிச்சு ஸ்டேஜுக்கே சூர்யா சார் இழுத்துட்டு போயிடுறாங்க. இப்போது நந்தினினால் அந்த இடத்த விட்டு போக முடியல, ஆனால் மாப்பிள்ளை ரஞ்சித் இல்லாதனால நந்தினி சொல்கிறாங்க, அதான் ரஞ்சித் சாரையே காணுமே, எனக்கு ரெஸ்ட் ரூம் வருது சூர்யா சார், நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன் அப்படி சொன்னோடனே, அந்த ரஞ்சித்தும் ரெஸ்ட் ரூம் வருது தான் போனால் இன்னும் வர காணோம், நீயும் அப்படியே எஸ் ஆகிடலான்னு பார்க்குறியா, உனக்கும் இந்த ரஞ்சித்துக்கும் என்ன தான் ப்ராப்ளம்னே தெரில, ஒழுங்காக தான் நின்று தொலையேன் அப்படின்னு சொல்ல, சார் புரிஞ்சுக்கோங்க சார், எனக்கு ரெஸ்ட் ரூம் சார் அப்படி சொல்ல, சரி நந்தினி ஓகே சரி போயிட்டு சீக்கிரம் வந்துடணும் சரியா, அவனுக்காக தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நீ இருந்தால் தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல, சரி சார் நான் போயிட்டு இருந்தோம் இப்போ வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினியும் அந்த ஸ்டேஜ்லேருந்து எஸ்கேப் ஆகி போகிறாங்க. இப்போ நம்ம ரஞ்சித்தும் அந்த திருடன் பார்க்க வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த திருடன் வந்து வரவே இல்லை.
ஏன்னா வந்து திருடன் தான் நந்தினி கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாங்களே, ஸோ வரவே இல்லை. உடனே ரஞ்சித் சரி இதை நம்மனா கதையாகாது, நம்ம வந்து இப்போ மகாலுக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ரஞ்சித்தோட அப்பா ஹரிதா எல்லாரும் மாற்றி மாற்றி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. உடனே ரஞ்சித் அவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றும் முடியாது, மிஸ் ஆயிடுச்சு, அவன் எங்கே தான் போனான்னு தெரில, என்ன நல்லா ஏமாத்திட்டா வர சொல்லின்னு சொல்லிட்டு நந்தினி திரும்ப அந்த மகாலுக்கே போயிடுறாங்க. ஆனால் மகாலுக்கு போனால் நந்தினி அந்த இடத்துல இல்லை. உடனே ரஞ்சித் தேடுறாங்க, இந்த நந்தினி எங்கேயாச்சும் கண்ணுக்கு தெரியிறாளா, ஒருவேளை இந்த நந்தினி கிட்ட அந்த திருடன் கொடுத்துட்டானா என்ன ஏதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சித் யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம நந்தினி வந்து அப்புறம் தான் ரஞ்சித் வந்து நந்தினியும் தேடிக்கிட்டு ஸ்டேஜில் போய் நிற்கிறாங்க. ரஞ்சித்தோட கண்ணு நந்தினியை தேடிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் நம்ம நந்தினி சார்ஜ் போடுறங்கிற பேரில் ஃபோனை பார்க்குறதுக்காக தான் போயிருப்பாங்க. அப்போ தான் ஒரு ரூமில் வந்து சாத்திக்கிட்டு ஃபோனை பார்க்கலான்னு இருக்கும்போது உடனே கதவை தட்டிடுவாங்க. தட்டினோடனே நம்ம நந்தினி வந்து கதவை திறந்தா இந்த நார்மலாக இருக்கிறவங்க மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டாங்களா, மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கா சொல்லுவோம். எனக்கு தெரியலக்கா, ஆனால் இது மாப்பிள்ளை ரூம் இல்லை, மாப்பிள்ளை ரூம் அங்கே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்களும் போயிடுறாங்க. உடனே நந்தினி அப்போ தான் வந்து சரி கதவை வந்து பூட்டி வச்சு பார்த்தா செட் ஆகாது, கதவை திறந்து வச்சு நம்ம பாத்ரூமில் போயிட்டால் யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம பாத்ரூம்லேயே போய் பார்க்கலாம், அப்போ தான் சூர்யா சாரும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி யோசிச்சுட்டு பாத்ரூம்குள்ளேயே போயிட்டு கதவை போட்டுட்டு அந்த பிக்சரை பார்த்து பாஸ்வேர்டை போட்டு அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக நம்ம விவேக்கும் வந்து விஜயை விட்றதுக்காக வந்து வந்துடுறாங்க. மகளுக்கு வந்துடுறதா சூர்யா வந்து பிடிச்சி விவேகை திட்டுறாங்க விஜய்கிட்ட. விஜய்க்காக உங்களுக்கு மயக்கம் வந்துடுச்சு அப்படின்னு விவேக் சொன்னானே, இப்போ நல்லா இருக்கீங்களாக்கா, ஓகேவா உடம்புக்கு அப்படின்னு சொன்னோன்னே ஓகே தான் சூர்யாண்ணா, நந்தினி எங்கே அப்படின்னு சொல்ல அவர் ரெஸ்ட் ரூம் வருதுன்னு இருந்தா போயிருக்கா, வருவா அப்படின்னு சொன்னோன்னே விஜய்க்கு அப்போவே புரிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நந்தினி ஏதோ ஒரு இந்த வேலைக்காக தான் வந்து நந்தினி போயிருக்கணும், அவளுக்கு ரெஸ்ட் ரூம் எல்லாம் வந்திருக்காது, சரி இதுக்காக தான் போயிருக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அதோட சரி நான் ஓகே, நான் நந்தினி வந்ததுக்கப்புறமா நான் பேசிக்கிறேன்னா அப்படி சொல்ல விவேக்கிட்ட சூர்யாட்டி பிளட் சாம்பிள் எங்கடா என்ன ஆச்சுடா அப்படின்னு கேட்க, இல்லை பிளட் சாம்பிளை நான் இன்னும் வாங்கலடா சூர்யா, அதான் வந்து விஜயை விட்டுட்டு நான் போய் வாங்கிட்டு வரலான்னு நினச்சேன், விஜய்க்கு தான் இப்போ சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லும். சரிடா நானும் வரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு தான் சூர்யாவும் விவேக்கும் பிளட் சாம்பிளை வாங்குறதுக்காக போகிறாங்க. ஆனால் பிளட் சாம்பிளை அங்கே வேறு ஒருத்தவங்க விவேக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டதா சூர்யா கிட்ட சொல்ல சூர்யாவுக்கு செம ஷாக்கு. இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் தான் தெரியும், எப்படி மூணாவது நபருக்கு தெரியும், அப்போ யாரோ நம்மளை நோட்டமிடுறாங்க, என்ன ஒரு ப்ராப்ளம், அப்போ யார் அந்த பிளட் சாம்பிளை வாங்கிட்டு போயிருப்பா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது, ஒன்றுமே பிடிபட மாட்டேங்குது அப்படின்னு சூர்யா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் சூரியனால் இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவே முடியல. சூர்யா உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா சூர்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் தட்டி விடுங்க. நந்தினியை பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா நந்தினி சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு, எல்லோரும் ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரஞ்சித்து மாட்டிட்டா நம்ம எல்லாருக்குமே போதும். சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டடா.